வணக்கம் நண்பர்களே, கிச்சன் கிளாப்ஸில் முருங்கைக்கீரை தட்டைப்பயிறு சேர்த்து பொரியலும் தட்டைப்பயிறு வேக வச்ச தண்ணியில் ரசமும் வைக்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கப் அளவுள்ள தட்டைப்பயிரை குக்கரில் வறுத்துக்கலாம். ஒரு வறுத்து எடுத்துட்டு அது கூட தேவையான அளவுக்கு தண்ணியும் கல்லுப்பும் சேர்த்து 8 விசில் இல்லை 9 விசில் முடிய வேக வச்சு எடுத்துக்கலாம். தட்டைப்பயிறு வெந்ததுமே 1 டம்ளர் பச்சை தண்ணி அதில் சேர்த்திட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியை வடிச்சிட்டு எலுமிச்சம்பழ அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 பச்சை மிளகாய், 9 பல்லு பூண்டு சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். அதுக்கப்புறமா அது கூட தக்காளி 1, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ முருங்கைக்கீரையில் குச்சியெல்லாம் எடுத்துட்டு இலைகளை மட்டும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இது கையில் ஒட்டும், இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா அலசி எடுத்துக்கலாம். ரசத்துக்கு ஊற வச்ச புளி தண்ணியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கூட வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. 6 பல்லு பூண்டு, 1 பச்சை மிளகாய் நம்ம அரைச்ச விழுது கூட கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதை அப்படியே அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு விட்டுடலாம். இப்போ இந்த பக்கம் நம்ம கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு 1 குழம்பு மிளகாய் இருந்தால் நசுக்கி சேர்த்திக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே காஞ்ச மிளகாய் 4 கிள்ளி போட்டுட்டு 1 பெரிய வெங்காயம், உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுமே நம்ம அலசி எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை சேர்த்து விட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டுடுங்க. தட்டைப்பயிரை நீங்கள் முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சுடுங்க. அப்படி ஊற வைக்க மறந்துட்டால் மட்டுமே இந்த மாதிரி வறுத்து செஞ்சுக்கலாம். ஒவ்வொரு பருப்பு 8 விசில் விட்டும் வேகாது. அப்படி இருந்தால் திரும்பவும் ஒரு டைம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா விட்டு வேக வச்சாக்கா நல்லா வெந்துடும். முருங்கைக்கீரையில் ஒரு 3 டைம் பக்கத்தில் தண்ணியை தெளித்து விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எடுத்த உடனே தண்ணியை ஊற்ற வேணாம். அப்படி ஊற்றுனாக்கா முருங்கைக்கீரை காரல் ஏறிடும். அதனால் தெளித்து மட்டும் விடுங்க. கலர் மாதிரி வெந்து வந்த கீரையில் வேக வச்ச தட்டைப்பயிரும் தேங்காய் துருவலும் சேர்த்து ஒரு பெரட்டி இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்மளோட ரசமும் ஒரு கொதி ரெடி ஆயிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ரசத்தில் தாளித்து விட்டுடலாம். கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டாக்கா நம்மளோட ரசமும் கீரை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். திரும்பவும் இன்னொரு ரெசிப்பியில் சந்திக்கலாம். நன்றி.